நேயர்களே, அகக்கண் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியில் ஆசிரியர் சிவ மகாலிங்கம் எங்களோடு இருக்கின்றார். இந்து கலாச்சார அமைச்சின் பணியாற்றி இருக்கின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக தற்பொழுது இருக்கின்றார். மிக நீண்ட கால ஆசிரிய அனுபவம். ஒரு ஆசிரியரை கண்டாலே இப்போ இலங்கை போன்ற இடங்களில் ஒரு ஆசிரியரை கண்டால் ஒரு தனிவித மகிழ்ச்சி, ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏனெனில் ஆசிரியர்களை பார்த்தால் அவர்கள் இறுதி காலம் வரைக்கும், அவர்கள் ஆசிரியராக இருந்து மரணிக்கும் வரைக்கும் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். ஆனால் மாணவர்கள் எங்கெங்கோ அவர்கள் பெரும் தொழில்களை பெற்று சென்றிருப்பார்கள். இது ஒரு வரலாற்று நியதியாகவே இருக்கிறது. ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே இருக்க, மாணவர்கள் மட்டும் எங்கெங்கோ எல்லாம் ஒரு வேறு வேறு தொழில்கள், உயர் தொழில்களில் சென்றிருப்பார்கள். அதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட கால ஆசிரியர் தொழில் இருந்த சிவ மகாலிங்கம் ஆசிரியர் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். உண்மையில் ஒரு ஆசிரியர் தொழில் ஒரு புனிதமான தொழில். அது மட்டுமல்ல, கல்வியை கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுகின்ற தொழிலாக இருக்கிறது. ஆனால் இப்போ ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நிலைமையை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? ஆசிரியர் தொழில் நீங்கள் கூறியது போல ஒரு புனிதமான தொழில், உயிருள்ள ஜீவன்களுடன் உறவாடும் தொழில், அற்புதமான தொழில். அவர்கள் சேவை காலத்தில் மாத்திரமல்ல, ஓய்வு பெற்ற பின்பும் மாணவர்களுடைய உள்ளத்தில் வாழ்பவர்கள் ஆசிரியர்கள், நல்லாசிரியர்கள் வாழ்வார்கள். அவை இது ஒரு தெய்வீக பணி. அந்த ஆசிரியர் தொழில் என்பது தெய்வீக பணி. இந்த ஏணி எப்படி ஆக்களையெல்லாம் ஏற்றி உயரத்தில் விட்டு ஏணி அந்த இடத்தில் இருக்கிறதோ அதே போலத்தான் நீங்கள் கூறுகின்றது போல ஆசிரியர்கள் பல்வேறு மாணவர்களை பல பதவிகளில் உயர்த்திவிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதனால் பெருமை அடைகின்றார்கள். எவ்வாறு தன்னுடைய ஒரு பிள்ளை உயர் பதவிக்கு வருகின்ற பொழுது ஒரு பெற்றார் பெருமை அடைவார்களோ, ஒரு தந்தை என்ற ரீதியில் பெருமை அடைவாரோ, அதே நிலையில் ஒரு ஆசிரியன் தன்னுடைய மாணவனின் உயர்வை கண்டு பெருமை அடைகிறார். ஏனென்றால் மாணவர்கள், ஒரு பெற்றாருக்கு பெற்ற பிள்ளைகள் ஊன வாரிசு என்றால் மாணவர்கள் ஞான வாரிசு என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஞான வாரிசுகளாக இருக்கின்ற மாணவர்களுடைய உயர்வும் சிறப்பும் பெருமையும் உண்மையாக ஒரு நல்ல ஆசிரியனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஆசிரியன் என்பவன் எப்பொழுதும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மாணவர்களுடைய உள்ளங்களில். வள்ளுவனுடைய திருக்குறள் ஒன்று இருக்கிறதானே, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஆசிரியர் தொழிலை ஒழுங்காக செய்து மாணவர்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்த ஆசிரியனை ஒரு காலமும் மாணவர்கள் மறவார்கள். அவர் உயிரோடு வாழுங்காலத்தில் மாத்திரமல்ல, அவருடைய மறைவுக்கு பின்பும் அவருடைய பேரையும் அவருடைய புகழையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவர் தங்களுக்கு அந்த அறிவுத்தீபத்தை ஏற்றி வைத்த சிறப்பையும் அவர்கள் போற்றுவார்கள். இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குறிப்பிடும் பொழுது ஆசிரியர் நல்லாசிரியர் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். அது இப்பொழுது நாம் யோசித்தால் அது ஒரு விடயமாகவே தென்படுகிறது. ஆசிரியருக்கும் நல்லாசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? ஆசிரியர்கள் ஞான விளக்குகள் என்றுதான் எங்களுடைய கிரேக்க நாட்டு தத்துவஞானியாகிய சோக்ரதீஸ் குறிப்பிட்டிருந்தார். ஒரு காலத்திலே ஆசிரியர்கள் உண்மையாக ஞான விளக்குகளாகத்தான் இருந்தார்கள், எல்லா ஆசிரியர்களும். ஆனால் இன்று இந்த ஆசிரியர் தொழிலே அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஆசிரியர்களுடைய தொகை கொஞ்சம் குறைந்து வருவதையிட்டு நாங்கள் மிகவும் கவலையடைகிறோம். நான் மாணவனாக யாழிந்த கல்லூரியிலே இருந்த காலத்தில் என்னை கற்பித்த ஆசிரியர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் உண்மையாக தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அவர்களை முன்னால் விட்டுட்டு பின்னால் நின்று கும்பிடலாம், அந்த மாதிரியான தன்மை உடையவர்கள். அவர்கள் எங்களுடைய நலனுக்காக தங்களுடைய வாழ்வியை பரித்தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள். நான் ஆசிரியனாக இருந்த காலத்திலும் அது ஓரளவுக்கு பேணப்பட்டது. ஒரு 70% நல்லாசிரியர்கள் இருந்தார்கள், மாணவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு செயல்பட்ட ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலை கொஞ்சம் மாற்றமடைந்து வருவது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது காலத்தின் கோலமோ என்னவோ தெரியாது, அப்படியெல்லாம் மாற்றமடைந்து வருகிறது.
ஆனால் ஆசிரியர் தொழிலினுடைய புனிதத்துவம் அதுவும் எங்களுடைய ஆசிய நாடுகளில் அது ஒரு தெய்வீக தொழிலாகவே போற்றப்படுவது உண்டு. நீங்கள் வந்து எத்தனை வயசில் ஆசிரியர் ஆகிறீங்க? 22 வயதில் நான் ஆசிரியனாகினேன். என்னுடைய முதலாவது நியமனம் வந்து மலையகத்திலே கடனி நதி பாய்கின்ற அந்த ஓரத்தில் இருக்கிற எட்டியாந்தோட்டை நகரத்திலே பணியாற்றினேன். அங்கே பணியாற்றிய பொழுது நான் பல்வேறு வகையான அனுபவங்களை பெற்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கல்வியிலே பின்தங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த கல்வியை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்தது. ஆகவே நான் 22 வயது இளைஞனாக அங்கே சென்றிருந்த பொழுது நான் இந்த ஆசிரியர் தொழிலை ஒழுங்காக செய்ய வேண்டும், அதற்கான ஒரு உந்து சக்தியும் உற்சாகமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வமாகிய குப்லாங்கற்ப விநாயகரில் வழிபட்டு விட்டு சென்றேன். அங்கே சென்றதும் நான் அந்த கணிதம் படிப்பித்தேன். அப்பொழுது முழுமையாக ஈடுபாட்டுடன் அந்த மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு செய்தேன். அவர்களெல்லாம் மிகவும் உற்று நோக்கினார்கள், கவனமாக பார்த்தார்கள். அந்த ஒரு உதாரணம் சொன்னால், பாலைவனத்தில் தண்ணி ஓடுவது போல நின்றார்கள். அப்பொழுது எனக்கு அவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் எங்களில் காட்டிய விசுவாசம் என்ன, நாங்கள் ஒழுங்காக கற்பித்த காரணத்தால் என்னவோ எங்களில் அவர்கள் வைத்திருந்த பற்றும் விசுவாசமும் எனக்கு உள்ள பூரிப்பை தந்தது. இப்போ மலையகத்தில் ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் விதைத்த விதை, அதற்கு பிறகு அந்த யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் அங்கு உங்களோட காலத்தில் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் மலையகத்துக்கு சென்று கல்வி கற்பித்தது ஒரு தியாகமாக கருதப்பட்டது. அதற்கு பிறகு மலையகத்திற்கு யாரும் செல்வதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த காலத்தில் நீங்கள் உணர்ந்தீங்க? அந்த எங்கண்ட காலத்திலும் கூட மலையகத்தில் கற்பித்த ஆசிரியர்களில் ஒரு பகுதியினர் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்தவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அது மலையக பிள்ளைகள் தான் என்று உதாசீனம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அதை அந்த மலையக பிள்ளைகளே சொல்லி கவலைப்படுவார்கள். ஆனால் இங்கிருந்து சென்ற ஆசிரியர்களுடைய பணி சிறப்பாக இருந்ததாலும் அவர்கள் இந்த ஆசிரியர் தொழிலை ஒழுங்காக செய்தாலும் மதிப்பாகவும் இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் மலையகத்தவர்கள் அங்கே படித்து வந்ததால் அவர்களுக்கு அந்த ஆசிரியர் தொழில் நியமனம் கூட வழங்கப்பட்டது. அதனால் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து அங்கு செல்பவர்களுடைய தொகை அருகிவிட்டது, குறைந்து கொண்டு வருகிறது. 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ இலங்கையில் இருக்கின்ற கற்பித்தல் முறைக்கும் மற்ற அங்கே உள்ள பாடத்திட்டங்கள் தொடர்பாக சிந்திக்கும் பொழுதும் பாடமாக்கி ஒரு பையன் அல்லது ஒரு மாணவன் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இங்கே உதாரணத்துக்கு என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டால், இப்போ இலங்கையில் படிக்கும் பொழுது பாடசாலைக்கு போகிறதே அவருக்கு வெறுப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இங்கே வந்தோடனே அவன் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாடசாலைக்கு போகின்றார். ஒரு பாடசாலை ஒரு மாணவனை ஏன் இப்படி வெறுக்க பண்ணுது இலங்கையில்? பாடசாலை என்னென்னா, இந்த கற்பித்தல் முறைகளில் உள்ள வேறுபாடு, கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உள்ள வேறுபாடு, இவை எல்லாம் காரணமாக இருக்கலாம். மேலத்தேச கல்வி முறை கொஞ்சம் வளர்ச்சியடைந்த கல்வி முறை தானே. அப்போ உதாரணமாக மாணவனுக்கு கற்பித்தல் சாதனங்கள் உபகரணங்கள் எல்லாம் வகுப்பறையிலே இருக்கும். அப்போ அவர்கள் அதை பயன்படுத்தி படிக்கக்கூடிய வசதி இருக்கும். எங்களுடைய பாடசாலைகளிலே சில இடங்களிலே எங்களுடைய யுத்தம் ஏற்பட்ட அழிவுகள் ஏற்பட்ட பின்பு கூட, அதுக்கு முன்பும் பாடசாலைகளில் பிள்ளைகள் இருந்து படிப்பதற்கு கூட சில வசதிகள் இல்லாத சூழ்நிலை இருந்தது. ஒரு வகுப்பிலே பல மாணவர்கள் திணிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்தது. இப்படியான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஆசிரியரும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டியிருந்தது, மாணவர்களும் கற்க வேண்டி இருந்தது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும், என்னுடைய கருத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினால்தான் என்பதுதான் என் நன்னூலார் சூத்திரம். அதன்படி நாங்கள் நல்ல கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அறிவியல் ரீதியாக அல்லது கற்பித்தல் நுணுக்கங்களில் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேற பழக வேண்டும். மேல நாட்டிலே இருக்கின்ற அறிவியல் நுணுக்கங்கள் அல்லது கற்பித்தல் முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு நாங்களும் எங்களுடைய கற்பித்தல் முறையை புதுப்பிக்கத்தான் வேண்டும். மாணவர்களை ஈர்க்கக்கூடியதாக, மாணவர்கள் அதில் ஈடுபாடு கொள்ளக்கூடியதாக எங்களுடைய கற்பித்தல் முறை இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் நல்ல முறையிலே செயல்படுகின்ற பொழுது மாணவர் ஈர்க்கப்படுவார் என்றதுதான் என்னுடைய கருத்து. அதான் இப்போ பெரிய குறைபாடு என்னென்னா, இப்போ இந்த வாரம் முழுக்க இலங்கை கணித பாடம் தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அதற்கான ஒரு ஓட்டமும் இங்கே நடைபெற்றது. கணித பாடம் நீங்கள் ஒரு கணித ஆசிரியராக இருக்கிறீர்கள். கணித பாடம் மிக பெரும் சிக்கலான ஒரு பிரச்சனையாகவே இலங்கையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 44% மாணவர்கள் கணித பாடத்தில் சித்தி அடைவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்போ ஏன் இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது? என்ன சிக்கல்? நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஆசிரியர் பணியின் ஆரம்ப காலத்திலே கணித பாடம் தான் படிப்பித்தேன். அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து ஓயல் வரை வகுப்புகளுக்கும் படிப்பித்தேன்.
நான் கண்ட அனுபவத்தில் ஒன்று என்னென்னால் அதில் இந்த ஆரம்ப கல்வியில் இருக்கிற கணித அறிவு இருக்குல்ல அது கொஞ்சம் பலமாக ஊட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வியில் உதாசீனம் செய்தால் அது மேல் படிப்பிலும் பாதிக்கும். இந்த வாய்ப்பாடு என்று இருக்கிறது, இதை பாடமாக்க சொல்லி ஆரம்ப கல்வியில் நாங்கள் சின்னனாக இருந்த பொழுது எங்களுக்கு தண்டனைகள் கூட பெற்றிருக்கிறோம். அப்பொழுது கொஞ்சம் சுமையாகத்தான் அது இருந்தது. ஆனால் நான் மேலே வந்த பொழுது யோசித்தேன் அது சுமை இல்லையே, அது சின்ன வயதில் நாங்கள் கஷ்டப்பட்டு பாடமாக்கினாலும் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததை நான் கண்டுகொண்டேன். இந்த கணித பாடத்தில் மிகவும் முக்கியமானது என்னென்றால் எங்களுடைய மாணவர்கள் இப்போ இந்த தனியார் கல்வி நிலையங்களில் பிரத்யேக போதனைகள் வந்த பின்பு மாணவர்கள் தாங்களாக சிந்திக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார்கள். ஏன்னா டீச்சரே எல்லாரையும் மாணவன் என்ன செய்கிறான் என்றால் வகுப்பறையிலே ஆசிரியர் ஒரு 2 கணக்கை போட்டில் கரும்பலையில் செய்து காட்டினா அதை பார்த்து கோப்பியில் எழுதுவான். இதில் தனியார் கல்வி நிலையத்தில் அவர் இன்னும் 2 கூட செய்வார், 4 கணக்கு அவ்வளவையும் பார்த்து எழுதுவான், 6ஐயும் எழுதி போட்டு வந்து படுத்துடுவான். மாணவன் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு ஒரு 2 கணக்கை சொன்னால் புற புத்தகத்தை காட்டி இன்னும் இதில் இருக்கிற இத்தனை கணக்கையும் ஒருக்கா செய்து பார்த்து கொண்டு வரும்படி ஆசிரியர்கள் கட்டளையிடுவார்கள். நான் ஜியோமெட்ரி செய்கிற பொழுது எனக்கு ஞாபகம், எத்தனையோ ரைடர்ஸ் அந்த பெரிய புத்தகங்கள் எல்லாம் காட்டி விடுவார்கள். ஜியோமெட்ரி மனாட் அண்ட் சைல்டு ஸ்கூல் ஜியோமெட்ரி அந்த புத்தகங்கள் எல்லாம் காட்டி விடுவார்கள். நாங்கள் செய்து கொண்டு போகாவிட்டால் அங்கே அவர்கள் தண்டனை தருவார்கள். அப்பொழுது என்னுடைய கணித ஆசிரியர் நான் இல்லை சார் அது எனக்கு செய்ய இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், எங்கே வா நீ படம் போட்ட நீயோ அதுக்கு ஜியோமெட்ரிக்கு எங்கே என்ன மாதிரி போட்ட நீ சொல்லு, ஏன்னா நான் செய்து பார்த்த நானோ என்பதை அவர் வினாவுகிறார். இப்போ பிள்ளைகள் தானாக செய்து பார்ப்பது என்பது இல்லை. என்னுடைய கருத்து கணித பாடம் என்பது ஒற்றி அடிப்பாத மாதிரி, அதில் நாங்கள் நடந்தால் தான் அந்த பாதை இருக்குது, நடக்காவிட்டால் அது புல் வளர்ந்திருக்கும் கல்லும் முள்ளும் இருக்கும், அது பாதையாக இராது. ஆகவே நாங்கள் நாளாந்தம் அது ப்ராக்டிஸ் பண்ணோம், செயலில் கொண்டு வருகின்ற பொழுது தான் அந்த கணித பாடத்தில் நாங்கள் மேன்மையடையலாம். மறக்க முடியாத இந்த மிகப்பெரிய அழிவு ஒரு யுத்தம் வந்ததற்கு பிறகு, யுத்த காலத்தில் கல்வி ஒரு பெரும் தேக்க நிலையாக இருந்தது, அதற்கு பிறகு கல்வியினுடைய நிலைமை எப்படி இருக்குது? யுத்த காலத்துக்கு முன்பு, அதாவது யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சிறப்பாக ஈழமணி திருநாடு யாழ்ப்பாண குடாநாட்டின் கல்வியில் மிக உயர்வான நிலையில் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் யாழிந்த கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலே, அப்பொழுது இந்த தரப்படுத்தல் எதுவும் விறக்கும் முதல் பல்கலைக்கழக தெரிவு மாணவர்களுடைய புள்ளி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பொழுது தமிழ் மாணவர்கள் கூட தெரிவு செய்யப்பட்டார்கள். 64ஆம் ஆண்டு நினைக்கிறார், நான் சாதாரண தர வகுப்பில் இருந்த பொழுது யாழிந்த கல்லூரி 64 24 பேரை பொறியியல் பீடத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். 76 பேர் மொத்தமாக பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒரு ஆங்கில பத்திரிகை ஒப்சர்வர் நினைக்கிறேன், அதில் ஹெட்லைன் ஆசிரியர் தலையங்கம் போட்டு விட்டார்கள், ஜப்னா ஹிந்து காலேஜ் ப்ரொடியூஸ் த ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ் டு த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி. அதை எங்களுடைய அதிபர் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய பிரார்த்தனை கூட்டத்திலே அதை வாசித்து அதன் பெருமையை, பள்ளிக்கூட பெருமையை சொன்னால் நாங்கள் எல்லாம் கைதட்டி எங்களுக்கு அன்று ஹாலிடே டிக்ளேர் பண்ண வேணும்னு அவரை கொண்டு லீவு விடுவிச்சு நாங்கள் அதை சந்தோஷமான நாளாக கொண்டாடினோம். அப்படியாக ஒரு காலத்தில் இப்போ இதே போல் யாழ்ப்பாணத்து பாடசாலைகள் எல்லாம் நிமிர்ந்து நின்ற காலம் ஒன்று இருந்தது. கல்வியில் நம்மவர்கள் மிகவும் அக்கறை செலுத்தினார்கள் என தெரியும். மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஆனால் தன்னுடைய பிள்ளை கல்வியில் உயர வேண்டும் என்பதற்காக பெற்றார் எவ்வளவோ தியாகம் செய்தார்கள். ஓரளவில் சொன்னால் அவர்கள் அந்த சிலுவை சுமந்த மாதிரி தியாகம் செய்து தங்களுடைய பிள்ளைகளை கல்வி அறிவுடையவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக சில பிள்ளைகளை தங்களுடைய சொந்த உடைமைகளை காணிபூமியை வித்து கூட படிப்பித்தவர்கள் இருக்கிறார். ஒரு காரணம் ஒன்று இருக்கும், ஏன்னா அதான் மூலதனமாக இருந்தது. ஒன்று என்ன சொல்லுங்க, இப்போ வேறு என்ன தொழில் செய்யலாம்? ஒன்று கடல் தொழில் இருக்குது, அல்லது விவசாயம் இருக்குது. இந்த ரெண்டை தவிர கல்வியில் முன்னேறினால் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு ஒன்று இருந்தது. இது கல்வி மூலதனமாக பாவிக்கப்பட்டது. சரி, இப்போ என்ன நிலைமை இருக்குது? யுத்தத்துக்கு பிறகான நிலைமை இல்லைன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேணும். இப்போ அந்த காலத்தில் தொழிலையும் வீட்டில் குடும்பத்தில் தொழிலுக்கும் உதவி செய்து கொண்டு கல்வியை படித்து முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள். இன்று அமெரிக்கா நாசா பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் எங்களுடைய ஓய்வு பெற்று விட்டார்னு நினைக்கிறார். எங்களுடைய ஒருவர், அவர் ஸ்கந்தவரோதியா கல்லூரியில் படிக்கிற பொழுது விவசாயத்தில் நிலத்தில் வேலை செய்து விட்டு தான் போவார். திரும்பி வந்தவுடனும் தந்தையார் அங்கே நிற்பார் காவல். அவர் உடுப்பை மாற்றி போட்டு அவர் தோட்டத்துக்கு நின்று வேலை செய்து அப்போ அந்த சூத்திர கிணறு வளைச்சு அப்படியெல்லாம் செய்வார். ஆனால் இன்று அவர் பெரிய பதவியில் இருக்கிறார். இன்னொரு வைத்திய நிபுணராக இங்கே தான் இருப்பவர் ஒருவர்
ஒரு முறை குறிப்பிட்டு அநேகமானவர்கள் அப்படித்தான் வன்னி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல இப்ப இதான் நிலைமை. தொழிலை அதாவது வீட்டிலும் உதவி செய்து படித்தார்கள். அப்போ வீட்டு தொழிலும் அவர்களுக்கு அந்த தங்களுடைய தொழில் விவசாயம் இல்லை கடை தொழில் அதுகளும் தெரியும். அதே நேரத்தில் கல்வியிலும் மேம்பட்டு மேலே வந்து கல்வியிலும் மேம்பட்டு வந்தார்கள். இந்த நிலை இப்போ கொஞ்சம் மாறி இந்த தொழில் செய்வது இருக்கல்ல, தங்களுடைய பாரம்பரியமாக செய்த தொழில்களை இந்த மாணவர்கள் செய்வதற்கு தயங்குவது அல்லது அதுக்கு ஒத்துழைக்காமல் பெற்றாருக்கு இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு காரணம் இந்த பிரத்யேக பாட போதனைகள் கூட வந்ததும் மாணவர்கள் சில வேளைகளில் உயர்தர வகுப்பு மாணவர்கள் பல மணி நேரத்தை அதற்கே செலவழிக்கிறார்கள். ஓடி 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 போகிறார்கள் ஒவ்வொரு இதாக. உயர்தர வகுப்பு மாணவர்கள் மாத்திரமில்லை, மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த தேசிய மட்ட பரீட்சைகள் என்று 5ஆம் வகுப்பு பரீட்சை புலமை பரிசில் பரீட்சை இருக்கிறதில்ல, அந்த பரீட்சைக்கு இந்த பிள்ளைகள் வர்ற பாடு, பிள்ளைகள் பார்க்க பெற்றார் வர்ற பாடு, அவர்கள் ஒரு பிரத்யேக தனியாக டியூஷனுக்கு போய் பிறகு இன்னொன்று கூட்டி கொண்டு வராங்க. அப்படியே அவர்களை சாப்பிடவும் பாஸ் பண்ண வேண்டும். எனக்கு இந்த என்னுடைய கருத்தின்படி பூய் அடித்து பழக்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது. மாணவர்களை சுதந்திரமே அவன் சுயாதீனமே இயங்க விடாமல் இப்படி செய்கிறார்கள் என்று அங்கே உள்ள அந்த போட்டி நிலைமையும் அது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் பெற்றாருக்கு மாறிவிடுகிறது. அப்படியான ஒரு நிலையில தான் அந்த பரீட்சை நடைபெறுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்போ நான் கேட்டது போல இப்போ 2009க்கு பிறகு ஒரு அபிவிருத்தி தெரியுதா கல்வியில்? 2000 எனக்கு என்ன யுத்த காலத்தில் பரவாயில்லை போல கிடக்கு. ஏனென்னா அங்கே வேறு இதுகள் இல்லை தானே, சிந்தனை இல்லை, வேறு டைவர்ஷன் என்று சொல்கிற மற்ற இதுகளுக்கு அப்போ எல்லோரும் படிப்பிலே கொஞ்சம் கல்வியிலே அக்கறை செலுத்தினார்கள். எனக்கு தெரியும் மின்சாரம் கூட இல்லாத நிலையில் இழுப்பண்ண வெப்பண்ணையில் விளக்க கொளுத்தி போட்டு படித்தவர்களும் இருக்கிறார்கள். அதிகூடிய விலைக்கு மண்ணெண்ணையை வாங்கி போட்டு விட்டு படித்தவர்களும் இருக்கிறார். அவர்கள் அப்படி படித்து நல்ல பொறுப்பேற்று எல்லாம் பெற்றார். அதில் இப்போ எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் கல்வியின் தரம் கொஞ்சம் இறங்கி கொண்டு போகின்ற ஒரு பரிதாபகரமான நிலையை பார்க்கிறோம். அதுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா, அவர்கள் இந்த படிக்கிற காலத்தில் மாணவ பருவத்தில் அவர்கள் அந்த கல்வியோடு அவர்களுக்கு 2க்கு நாங்கள் பெற்றார் நிச்சயமாக பிள்ளைகளின் வளர்ச்சியிலே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் கல்வி அறிவு பெறுவதற்கும் அவர்கள் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக சிறிய வயதிலே அவர்கள் ஆடம்பரமான செலவுகள் செலவழிப்பதற்கு அவர்களுக்கு உடந்தையாக பெற்றார்கள் இருக்கக்கூடாது. அப்படி நடக்குதா? அப்படியெல்லாம் பல விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணமாக 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஒன்று செல்ஃபோன் இல்லாட்டி பள்ளிக்கூடம் போகாதன்ற நிலைக்கு வந்து விட்டது. ஓயல் தப்பித்தவரை ஓயலுக்கு வந்து விட்டால் அவர் ஓயல் படித்தா ஓயல் படிக்கிற பொழுதே இல்லை ஓயல் தாண்டி விட்டால் தனக்கு மோட்டார் சைக்கிள் வேணுமென்ற நிலையில் இருக்கிறார். சில வேளைகளில் பெற்றாரும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். சில வேளை தந்தை தடுத்தாலும் தாய் அந்த பிள்ளை அவன் ஆஜப்படுறான் வேண்டி கொடுங்கன்னு சொல்ல வைக்க பொருளாதார வசதிகளும் வெளிநாடுகள்லேருந்து வந்தால் அதை வைத்து கொண்டு அதை செய்ய பார்க்கிறார்கள். இது அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பழுதாக்குறது என்பது என்னுடைய சிந்தனை. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நாங்கள் 2க்கு தான் செல்லம் கொடுக்கணும், இல்லை வளர்க்குறோம். இதில் 2 விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஒன்று வந்து வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணம் பிள்ளைகளை கெடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க. அதில் பணம் கெடுக்கிறேன்னு இல்லை, அதில் அந்த பணத்தால் பல உதவிகள் இருக்கிறது. எத்தனையோ கஷ்டப்பட்ட இந்த போர்க்காலத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் பலர் உயிரை பிடித்து வாழ்வதற்கு இந்த வெளிநாட்டில் இருப்பவர்களின் மனம்தான் உதவியது. வேறு பல நன்மைகளும் இருக்குது, இல்லையென்று சொல்ல இல்லை. ஆனால் சில வேளைகளில் இந்த பிள்ளைகள், அதாவது அவர்கள் அந்த பிள்ளைகளினுடைய அழிவுக்கும் அல்லது அவர்களுடைய இளம் வயதில் படிக்கிற வயதிலே அவர்கள் படிப்பில் இருந்து மாறி கல்வியிலிருந்து மாறி வேறு திசைகளை செல்வதற்கும் கூட இவை உடந்தையாக இருக்கிறார். அதனுடைய நாங்கள் அது அவர்கள் வேறு பெற்றார் வேறு கவனமாக இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆசிரியராக நீங்கள் ஒரு 67 வயது, உங்களுக்கு ஒரு முதிர்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆசிரியராக ஒரு மொபைல் ஃபோனும் மோட்டார் சைக்கிளும் வந்து ஒரு பிள்ளையினுடைய படிப்பை கெடுத்து விடுமா? இளம் அவைக்கு சிறிய வயதை பொறுத்தவரையில் மொபைல் ஃபோன் வந்து தொடர்பு சாதனம். ஒரு படிக்கிற பிள்ளை 9ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு அந்த மொபைல் ஃபோனை கொடுப்பதால் பெரும் பாதிப்புகள் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு முறை நேரடியாக கண்ணுற அனுபவத்தை சொல்லாமல் நினைக்கிறேன். ஒரு உயர்தர வகுப்புக்கு ஒரு கல்வி நிலையத்தில் படிப்பிக்க சென்ற பொழுது ஒரு 9ஓ 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஒரு மதிலோடையோ வெளியோடு இருந்து நின்று காலையில் யாரோடையோ ஃபோன் கழிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ அதே புளியான வழியில் அந்த பிள்ளை செல்கிறோம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவன் அந்த பிள்ளைக்கு அது அவசியம் இல்லை. அவர் ஒரு
தொழில் பார்க்குறவருக்கு அல்ல ஒரு அவசியமான ஒரு கம்யூனிகேஷன் தொடர்புகள் தேவையானவருக்கு தொலைபேசி இருக்கிறத நான் பிள்ளையாடு இல்லை. நீங்கள் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி 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 வாழ்வை கழிக்கிறது என்ற ஒரு பெரிய பிரச்சனை முன்னுக்கு நிற்குது இல்லையா? இல்லை தொழில் அதில் தான் நாங்கள் எதிலும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாங்கள் இப்போ நல்லதை நாங்கள் பயன்படுத்த பழகணும். நாங்கள் அதால் தான் எங்களுடைய சமூகத்தில் பல அழிவுகள் வருகிறது. என்னென்றால் தொழில்நுட்ப சாதனங்களினூடாக நாங்கள் சமூகத்துக்கு பயன்படுவன நிறைய இருக்கிறது. அதை நாம் மறுக்கவில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை என்று ஆதங்கத்தோடு பாடியவன் பாரதி. இன்று அதை அவை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்பதில் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவையை பொறுத்து ஏற்க வேணும். தேவையை பொறுத்தன்னு சொன்னால் ஒரு படிக்கிற பிள்ளைக்கு அவசியமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உங்கள்கிட்ட தான் கேட்கணும் சார். இப்போ நாங்கள் இங்கே இருந்து கேட்கின்ற தகவல்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் தமிழ் பிரதேசங்களில் கலாசார சீரழிவு நடைபெறுகிறது, அங்கு விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது, போர்க்காலத்தில் அப்படி இல்லை, ஒரு ஒழுக்கமாக இருந்த சமூகம் இவ்வாறு கெட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல்கள் வருகின்றன. நீங்கள் ஒரு கண்கண்ட சாட்சியாக இருக்கின்றீர்கள். என்ன விஷயம்? அதில் அதை பொறுத்தவரை இப்போ போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது. ஜனாதிபதி கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார், மைத்ரிபால சிறிசேனா, இந்த மதுபான விற்பனையில் வடக்கும் கிழக்கும் மலையாளமும் தான் முன்னுக்கு நிற்குது. இப்போ மூணும் தமிழர் வாழ்கிற பிரதேசம். அப்போ இந்த உறிஞ்சி எடுக்கிறவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது அங்கே வருகிறது. இவ்வளவு மதுபான விற்பனை ஏன் கூடியிருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுதும், இளைஞர்கள் மத்தியில் இந்த நிலை குலைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சிந்திக்கிற பொழுதும், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பொதுக்கூட்டங்களிலே பலவற்றில் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் நெறிதவறி போகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் ஒருவரும் ஆகாயத்திலிருந்து பரசூட்டில் வந்து உதிக்க இல்லை. எங்கண்ட பிள்ளைகள் எங்கண்ட சூழலில் எங்கண்ட பெற்றாருக்கு பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் ஏன் இப்படி நிலைக்கு மாறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் அந்த கூட்டு பொறுப்பை ஏற்க வேணும். அவர்கள் தவறியதுக்கான கூட்டு பொறுப்பை ஏற்க வேணும். ஆகவே நாங்கள் முதல் குடும்பம், அயல், மற்றது சமுதாய நிறுவனங்கள், எங்களுடைய ஆலயங்கள் உட்பட எல்லாமே பாடசாலை ஆசிரியர் இவர்கள் எல்லாரும் விழிப்பாக இருந்தால் மாணவர்கள் பிதவுவதற்கு இடம் இல்லை. அதானே சரி. இப்போ பாருங்க, சமூக நிறுவனங்கள், ஆலயங்கள், பாடசாலை, இந்த பெரியவர்கள், சமூக நிலையங்கள், இவ்வளவு சாமான்கள், இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இளைஞர்களை ஏன் கட்டுப்படுத்த முடியல? அதுக்கு பல காரணம். நான் முதலாவது குடும்பம் ஒன்று பார்ப்போம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பம் பெற்றார் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு உரிய ஒரு கல்வி சூழல் இருக்கணும். முதல் அவர்கள் தாங்கள் இந்த ஒழுக்கத்தை பேணினாத்தான் இந்த மதுபாவதே இதுகள் இருக்கல, இதுகளெல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னாலே இவர்கள் துவங்கினால் பிள்ளைகள் அதை பார்த்து பழகும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லாமல் நினைக்கிறேன். அண்மையில் சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நண்பர் வீட்டிலே ஒரு திருமண வைபவத்துக்கு அழைப்பிதழுக்கு போயிருந்தேன். அன்று போக முடியவில்லை, 2-3 நாள் போயிருந்தேன். அவர் அப்படி தான் இந்த முந்தை கப்பலில் வேலை செய்து வந்தார்கள். இப்படி வந்தார்கள். அவர்கள் வருகிற பொழுது இந்த பெரிய பிராண்டி போத்தர் அதை கொண்டு வந்தார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன், தம்பி, மாமன், மருமகன், சகோதரங்கள் எல்லாருமே சேர்ந்து வட்டமேச மாநாடு மாதிரி கூடி அதெல்லாம் உடைச்சு அதற்குரிய பொரியல்களும் எடுத்து மது அருந்துகிறார்கள். கொஞ்சம் உள்ளுக்கு போன உடனே அப்புவுக்கும் அப்பருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு மாறுபடும், அன்னைக்கும் தம்பிக்கும் உள்ள உறவு மாறுபடும். இதெல்லாம் மாறுபட்ட பின்பு ஐயோ என்னை அண்ணனை தம்பி இப்படி செய்து போட்டானே அல்லது நான் தந்தையை பிள்ளை செய்து போட்டானே என்று கவலைப்படுவதில் எதுவித பிரயோஜனம். ஆனால் இது 100 தானே மிச்சம். இல்லை, அதில் என்னென்ன இப்போத்தைய நிலைமையில் எங்களுடைய பெற்றார் பலருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் மேலே வர வேண்டும் என்று நல்ல விருப்பம், அதில் தவறும் இல்லை. ஆனால் அதற்கான களம் அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வீட்டு சூழலில் இருந்து அந்த பிள்ளையினுடைய உயர்வு வேறு. அதாவது எல்லாத்திலும் களம் அமைச்சோம். வீட்டு சூழலில் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் பெற்றார் விடுற தவறுகள் வேலை பிள்ளைகளை இளம் வயதில் பாதிக்குது, தாக்கம் ஏற்படுத்த செய்கிறது. அப்படியே நாங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஒன்று குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், மற்றது பாடசாலைகள் இருக்கின்றனவே. ஒரு காலத்திலே ஆசிரியர்கள் மாணவருக்கு பாடசாலையில் மாத்திரம் அக்கறை செலுத்தவில்லை. ஒரு நிமிடம், மிக முக்கியமான தகவல்களை ஆசிரியர் சிவமகாலிங்கம் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம்.